என்னங்க பல்லவி ஆ? என்ன காலேஜுக்குலாம் போலையா? இல்லண்ணா இன்னைக்கு வீட்லயே கிளாஸ் அட்டெண்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டாங்களா? 5 வருஷத்துல டெக்னாலஜி எவ்வளவோ மாறிடுச்சு பாத்தியா? நாங்கெல்லாம் காலேஜ் பஸ் பிடிக்கிறது அவ்வளோ டாஸ்கா இருக்கும். ஆனா இப்ப நீங்கெல்லாம் ஆன்லைன்ல கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி வீட்லயே இருக்கிறீங்க. ஒழுங்கா படிங்க. பல்லவி, நீ உள்ள போ. தேவையில்லாம அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்காத. ஆ? இல்லம்மா அண்ணாதாம்மா வந்து பேசிக்கிட்டு இருக்கான். சொல்றத கேளு. உள்ள போய் படிக்கிற வழிய பாரு. பல்லவி போமா, போய் படிமா. உள்ள போய் படி. அதான் அம்மா சொல்லிட்டாங்கல்ல, என்கிட்ட பேசுறதெல்லாம் ரொம்ப அனாவசியம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. விஷால், அத்தைய தேவையில்லாம வம்புக்கு இழுக்காத. அவங்க என் அம்மா, அவங்கள வம்பு எடுக்க எனக்கு எல்லா ரூல்ஸுமே இருக்கு. அப்பா இப்போ ஓகே தானப்பா? டேய், நான் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். அம்மா என்ன இவ்வளவு சீக்கிரமா கிளம்பிட்ட? இந்த மல்ஹோத்ரா கால் பண்ணிக்கிட்டே இருக்காருப்பா. இதுக்கு மேல நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருந்தா அந்த கம்பெனி நம்ம கையை விட்டே போயிடும். நான் வேணா அவருக்கு ஃபோன் பண்ணி பேசவா? அதெல்லாம் நான் பேசிட்டேன்ப்பா. நீங்க ஃபேக்டரி ஒரு தடவை பார்த்துட்டு ஓகே சொன்னாலே போதும். அடுத்த வேலையை நம்ம உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். டேய், அப்பாக்கு உடம்பு சரியில்லைல, அவரு அலைய வேண்டாம்பா. அவரு வீட்லயே ரெஸ்ட் எடுக்கட்டும். நான் உன் கூட வரேன்பா. ஏய், அப்பா உங்களுக்கு ஓகேவா? நான் சொல்றேன்ல, நாம கிளம்பலாம். என்னங்க, நீங்க வீட்லயே ரெஸ்ட் எடுங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் நான் சொன்னா நீ கேட்க மாட்ட. ராகவ், அம்மா வந்தாலே நான் வந்த மாதிரி தான். நீங்க போயிட்டு வாங்க. சரி ஓகேப்பா, நான் அம்மா கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். அம்மா போலாமா? போயிட்டு நான் ரெடியா வா. தாண்டா இருக்கேன். ஸ்ரீஜா, சொல்லுங்க அத்தை. நீ என் கூட வா. இவனதுக்கு அம்மா கூட வர சொல்றாங்க. எனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் கரெக்டா இருக்கணும். செக் பண்ணி அனுப்பி விட்டுருங்க. ஹலோ சார். வாங்க வாங்க, வணக்கம். ஒரு நிமிஷம். சரி, நீங்க போய் வேலையை பாருங்க. சொல்லுங்க சார், இவங்க எங்க அம்மா சுபத்ரா. வணக்கம்மா. வணக்கங்க. சுபத்ரா மேடத்தையும் பாஸ்கரன் சாரையும் தெரியாம இருக்க முடியுமா? நீங்க சுபத்ரா மேடத்தோட பையன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே இந்த கம்பெனியே உங்களுக்கு கொடுக்குறேன். மேடம், நீங்க இந்த கம்பெனிக்கு வந்ததே ரொம்ப சந்தோஷம் மேடம். தம்பி, முதல்ல அம்மாவை கூட்டு போய் ஃபேக்டரி சுத்தி காட்டுங்க. மத்ததை அப்புறம் பேசிக்கலாம் தம்பி. ஓகே சார். வாங்க போலாம். நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. அம்மா அந்த சைடு அங்க போய் பார்க்கலாமா? ப்ராடக்ட்ஸ் பாருங்களேன். நல்ல பெருசா இருக்குல்ல? அதோ இங்க ஃபுல்லா அதான் ஸ்டாக் பண்ணிருக்காங்க. அம்மா இந்த மிஷின் தான் நான் சொன்னேன். கம்பெனி ரொம்ப எல்லாம் நல்லா நல்லா தான் இருக்கு. ஒர்க் ஆகுது. தேங்க் யூ சார். ஓகே, வாங்க மேடம், உட்காருங்க. தேங்க் யூ சார். அப்புறம் ஃபேக்டரி நல்லா சுத்தி பாத்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்க ஃபேக்டரி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ரொம்ப சந்தோஷம் கம்பெனியை மேடம். நீங்க ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்றீங்க. இருக்கிற இடத்த நல்லா வச்சுக்கிட்டா நமக்கான இடம் செழிப்பாகும்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. அதனாலேயே இங்க வேலை பார்க்குறவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சார், வேலை பார்க்குறவங்களுக்கு என்ன தேவையோ அதை முதல்ல நாம சரி பண்ணாலே பிஸ்னஸ்ல பாதி ஜெயிச்சிடலாம். ரொம்ப சரியா சொன்னீங்க ராகவ் தம்பி. சுபத்ராமா, என் பையன் வயசு தான் உங்க பையனுக்கும். பிசினஸ்ல ராகவ் தம்பிக்கு இருக்கிற ஆர்வத்தை பார்க்கும்போது இள வயசுல என்ன பார்த்த மாதிரியே இருக்கு. ஓ, சின்ன வயசுல இருந்தே ராகவுக்கு பிசினஸ்னா ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப சந்தோஷமா. நான் சரியானவங்க கிட்ட தான் என் கம்பெனியை கொடுக்க போறேன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குமா. உங்களை விட இந்த தொழில் நல்லா தெரிஞ்சவங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க மேடம். அதனாலதான் ராகவ் தம்பி கிட்ட உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஏய், இந்த ஆளு வேற வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்கான். இவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் நம்ம எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? அக்கா கடைசி வரைக்கும் இருந்து அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு பாப்போம். வெயிட் பண்ணுங்க. நாங்களும் அந்த முடிவோட தான் வந்திருக்கோங்க. ராகவ், ராகவ், நாளைக்கு நம்ம இங்கேயே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிடு. சரிம்மா. ராகவ் என் பையன் மாதிரி. இன்னும் சொல்ல போனா என் பையன் தான் இந்த கம்பெனியை பார்த்துக்க போறான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என் ஆசீர்வாதம் எப்பவும் ராகவ் தம்பிக்கு உண்டு. ரொம்ப சந்தோஷம் சார். உங்க ஆசீர்வாதம் என் பையனுக்கு வேணும். என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? நான் தான் இவர் என் புள்ள மாதிரின்னு சொல்லிட்டேனே.
ஒன்று பண்ணுங்க, நாளைக்கு நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோட கிளம்பி நம்ம கம்பெனிக்கு வந்துருங்க. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் பண்ணி வச்சிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். எப்போவாச்சும் எனக்கு என் கம்பெனியை பார்க்கணுன்னு தோணும். அப்போ மட்டும் நீங்கள் என்னை உள்ளே விட்டால் போதும். ஐயோ சார் என்ன சார் இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா? சார் நான் உங்கள் பையன் மாதிரின்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே வரலாம். ஓகே நல்லது தம்பி. ஆ அப்ப நாங்க கிளம்புறோம் சார். நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். ம், போயிட்டு வாங்க. வரோம். ஆ, வாங்க. வரேன் சார். வாங்க. வாங்க வாங்க வாங்க. என்ன சுபத்ரா, ஃபேக்டரியை எல்லாரும் நல்லா சுத்தி பாத்தீங்களா? உங்க எல்லாருக்கும் ஃபேக்டரியை பிடிச்சிருக்கா? ஏங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஆ, அந்த ஃபேக்டரியோட ஓனர் ரொம்ப தங்கமானவருங்க. என்ன தொழில் பக்திங்க அவருக்கு. பாவம், அவருக்கு இந்த ஃபேக்டரியை விற்கவே மனசு இல்லைன்னு அவர் பேசுறதுலயே தெரியுது. அவர் பசங்க யாரும் இந்த பிசினஸ பாத்துக்கலன்னு தான் மல்ஹோத்ரா இந்த ஃபேக்டரியை நமக்கு விற்க ஆசைப்படுறாரு. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு சுபத்ரா. என்ன முக்கியமான விஷயம்? இந்த ஃபேக்டரியை நம்பி பல பேர் இருக்காங்க. அவங்க எல்லார் குடும்பமும் வருமானம் இல்லாம தவிச்சிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் ஏற்கனவே நாம பண்ற பிசினஸ பத்தி அவருக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால இந்த ஃபேக்டரியை நம்ம கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இன்ஃபேக்ட் அவர் பையனோட வயசு தான் நம்ம ராகவுக்கு. ராகவ அவருக்கு பார்த்ததும் பிடிச்சு போச்சு. ஓ, அதான் அவரு ராகவ் கிட்ட பேசிட்டே இருந்தாரா? ஆமா சிந்தாமணி, ஆஹா. ராகவ் பேச பேச அவருக்கு அவ்வளவு சந்தோஷங்க. ஆ, சும்மா சொல்லக்கூடாதுங்க. அந்த ஃபேக்டரியில இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவர் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? சுபத்ரா, ஒருத்தர் ஃபேக்டரியை விற்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் லாபத்தை கணக்கு பார்க்காம தன்னோட கம்பெனில வேலை செய்யறவங்க வேலை இல்லாம தவிச்சிட கூடாதுன்னு ஒரு மனுஷன் நினைக்கிறான்னா அவர் மரியாதையை இப்படித்தானே சம்பாதிச்சிருப்பாரு. அது உண்மைதாங்க. அவரை பார்த்தா நமக்கே மரியாதை வருதுங்க. ம், ச்சே, இப்படி ஒரு தொழிலை கத்துக்காம போறதுக்கு எப்படிதான் அவங்க பசங்களுக்கு மனசு வந்ததோ. அம்மா அப்படிலாம் வருத்தப்படாதீங்க. நியாயமா பார்த்தா நம்ம அவங்க பசங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இல்லைன்னா இப்படி ஒரு ஃபேக்டரி நமக்கு கிடைச்சிருக்குமா? இசை அண்ணி அந்த ட்ரீட்டை மறந்துடாதீங்க. இசை, உன்னோட ஆதார் கார்டு, ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துரு. அப்பதான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வைக்க வசதியா இருக்கும். ராகவ், இந்த ஃபேக்டரிய நாம இசை பேர்ல வாங்கல. இந்த சொத்தை நான் ஸ்ரீஜா பேர்ல வாங்குறதா முடிவு பண்ணிட்டேன். சுபத்ரா, அம்மா